பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6:36 செயின்ட் லூக் சாப்டர் 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இரக்கம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் எனக்கு இறக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. என்கிட்ட என்ன இருக்கோ அதில் நான் இறக்கப்பட வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு கூட்டுற திறமை இருக்குது, பெருக்கிற கூட்டல், வீட்டை கூட்டுற திறமை இருக்குன்னா கூட்டுங்க, அது ஒரு இரக்கம்தான். இதை அம்மா தான் செய்யணும், அப்பா தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும், பெரியவங்க தான் செய்யணும் நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை செய்யுங்க. அந்த சமையல் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு போவாங்க சிலருக்கு தெரியும், பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அது தப்புங்க. ஏதாவது ஒரு விஷயம் இறக்க பாராட்டுங்க. ஏசப்ப கிருபையில் எங்கள் அம்மாவுக்கு நான் எல்லா உதவிகளும் செய்ததுனால்தான் இந்த நாளில் அநேக ஆசீர்வாதங்களினால் சூழ்ந்து கொள்ள முடிகிறது. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். இரக்கம் மேன்மையை பாராட்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சின்ன சின்ன காரியங்களை சிலர் வண்டி வச்சுருப்பாங்க, 2 வீலர் வச்சுருப்பாங்க. 6 நாளைக்கு அந்த வண்டியை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளில் யாரையாவது பிக்கப் பண்ணணும், ஆண்டோடைய ஊழியத்திற்காக அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நினச்சா பெட்ரோல் இல்லைன்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் இல்லாமல் ஒரு வாரம் ஃபுல்லாக வண்டி ஓட்டுவாங்களா? நினச்சி பாருங்களேன். இரக்கம் எப்படி உங்களுக்கு ஆஸ்வதம் வரும்? உங்களுடைய இரக்கம் எங்கே போச்சு? எனக்கு பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரகத்தில் இருக்கிறவங்களுக்காக பிரயாசப்படுவாங்க. எந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமா எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஊழியத்தில் ஒருத்தர் ட்ராப் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இரக்கமாக இருந்தால்தான் இரக்கம் கிடைக்கப்படும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அது இல்லாமல் போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயத்திற்கும் இறக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல் இந்த டிபார்ட்மெண்ட்டு பிதாவுடைய டிபார்ட்மெண்ட்டு. அவ்வளோ சீக்கிரம் பிதாட்ட யாரும் போகவே முடியாது. நான் தாகமாக இருந்தேன், தாகத்தை கொடுத்தீங்க, தீர்த்தீங்க. பசியாக இருந்தேன், எனக்கு உதவி செஞ்சீங்க. வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, விசாரிச்சிங்க, எனக்கு உதவி பண்ணீங்க. காவலில் இருந்தேன், மனசோர்வோடு இருந்தேன், வேதனையோடு இருந்தேன், என்னை பார்க்க விசாரிச்சிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் எப்போ ஆண்டவர் இந்த சிறுமியர்களுக்கு எதை செய்து எனக்கே செய்தீர்கள். பிதாக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுவது மாத்திரமல்ல, பரிசுத்த அபிஷேகத்தால் நிறைவுப்படுவது மாத்திரமல்ல, நான் இயேசுவின் ரத்தம் செய்ய மேசன் சொல்லி கொண்டு இருப்பதனால பரலோகம் போக முடியாது. அந்நிய பாஷை பொழுதன்னைக்கு பேசி கொண்டு இருப்பதனால பரலோகம் போக முடியாது. பிதாவுக்குள்ளே பிரவேசிக்க அப்படின்னா அவருக்குரிய சுபாவங்கள் இந்த பூமியில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இரக்கமாக இருங்க. இரக்கமாக இருந்தால் தான் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பூமியில் நல்லா வாழ்வதற்கு மாத்திரம் இரக்கம் இல்லை, பரலோகம் போய் சேர்வதற்கும் இரக்கம் தேவை. நிறைய பேருக்கு இதுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. பிதாவுடைய சுபாவம் என்னென்னு தெரிய மாட்டேங்குது. பரலோகம் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இரக்கம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. இறக்கலாம், நாள் வரும், இறக்கலாம். ஆனால் இரக்கம் இல்லாமல் இறந்து என்ன பிரயோஜனம்? இந்த பூமியில் பிறந்தவங்க எல்லாம் வாழ்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க இருக்கிறாங்களே, இவங்க போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாராக இருந்தாலும் இறந்து தான் ஆக வேண்டும். உயிரோடு இருக்கிற அத்தனை வஸ்துக்களும் இறந்து தான் ஆக வேண்டும். இரக்கம்தான் இரக்கத்தை கொண்டு வரும். எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் என்பதை நம்புகிறேன். அப்பா, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கன்னு சொன்னீங்களேப்பா. இயேசுவின் நாமத்தினால் எனக்கு பிரியமானவர்களே, எல்லாரும் இரக்கமாக இருப்பதற்கு அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு உதவியாக இருங்க. இந்த வார்த்தையை சொல்வதற்கு நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அபிஷேகத்திற்காக, இந்த ஊழியத்தை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உற்சாகமாக செய்கிற அந்த மனப்பக்குவத்தை தேவன் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த இரக்கம்தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்பா, நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.